இல்லையா? ஐயோ, ஃபாஸ்டிங் வேஸ்ட் ஆகி போச்சு. வேறு நைட்லேயும் சாப்பாடு கட். ஐயோ பசிக்குது ஃபாதர். பசிக்கட்டும், நல்லதான். கொஞ்ச நேரத்தில் திருப்பலி முடிஞ்சு நம்ம எல்லாரும் டீ குடிக்க போவோம். ஈஸ்வரன் பார்த்தவர்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே உங்களுடைய நிறைவான பாவ சங்கீதம். இதோ டுக் டைம் 3 மணி நேரத்தில் முடிஞ்சது, 6 மணி நேரம் ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிறைவு இருக்குது. உங்களுக்கு அந்த நிறைவு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். மேபி ஒரு 5-6 பேர் மட்டும்தான் எப்படி பாவ சங்கீதம் செய்ய தெரியாம வந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே உண்மையாவே அழகா அருமையான பாவ சங்கீதனம் செய்தவர்கள். அதனால் உங்களுக்கு ஆண்டவருடைய பெயரில் வாழ்த்துக்கள். உண்மையாவே பாராட்டுறேன். யூ மேட் யூஸ் ஆஃப் திஸ் டைம் வெரி வெல். இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஆனா விண்ணகத்துல நம்ம பெரிய டின்னர் கொடுக்குறோம். இன்னைக்கு விண்ணகம் ஒரு திரு விருந்து. 15:7 அப்படிதானே? பாவி மனம் திரும்பி வரும் பொழுது விண்ணகம் கொண்டாடி பெரிய ஒரு விருந்தே அங்கே கொண்டாடுது. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருந்து அங்கே ஒரு விருந்து கொடுக்குறோம். ஆண்டவருக்கு நன்றி. நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை இன்று கொஞ்சம் இந்த ஒரு 5-10 நிமிஷத்துல முயற்சி செய்வோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு, இல்லை ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, ஃபாதர் நான் ஒருத்தரை கையால் அடிச்சேன் ஃபாதர், ஆண்டவர் என் கையை தண்டிச்சிட்டார் ஃபாதர், என் கை இப்ப விளங்கல ஃபாதர் அப்படின்னு. ஃபாதர் நான் எங்க அப்பாவை அம்மாவை காலால நான் எட்டி உதைச்சேன் ஃபாதர், இப்ப இந்த வயசுலாம் தெரியுது அதெல்லாம் பாவம். ஆனா என்ன ஆச்சு, என்னுடைய கால் இன்னைக்கு என்னால் நடக்க முடியல ஃபாதர், என் காலுக்கு ஊனம் வந்துடுச்சு ஃபாதர், ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டார் ஃபாதர். ஃபாதர் நான் திருமணங்களை ஏமாத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணி நிறைய பேர் எல்லாமே ஏமாத்திருக்கிற ஃபாதர் மாதிரி, ஆனால் இன்னைக்கு பாருங்க ஃபாதர் என்னுடைய திருமணம் நடக்கல, ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டார் ஃபாதர். ஃபாதர் நான் அபார்ஷன் செஞ்சிருக்கிறேன் ஃபாதர், அதனால இப்ப நான் குழந்தைக்கு ஒரு ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லை ஃபாதர், ஆண்டவர் என்ன தண்டிச்சிட்டார் ஃபாதர். இப்படி நமக்கு ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி திருவெளிப்பாட்டுல யோவான் சொல்ற, ஆண்டவர் உங்களை தண்டித்து திருத்துவார். ஆண்டவர் யாரை அன்பு செய்கிறாரோ அவர்களை தண்டித்து திருத்துவார் அப்படின்னு பைபிள் சொல்லுதே. ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் சபிப்பாரா? அதான் கேள்வி. ஆண்டவர் தண்டிப்பாரா? ஆண்டவர் சபிப்பாரா? சபிக்க மாட்டாரா? ஆண்டவர் சபிக்க மாட்டாரா? ஆண்டவர் சபிப்பாரா? சபிக்க மாட்டாரா? ஆண்டவர் சபிப்பாரா? சபிக்க மாட்டாரா? அத நீங்க அந்த ஒரு தரம் சொல்லுங்க, பாத நாங்க கரெக்டா சொல்றோம். ஆண்டவர் சபிப்பாரா? சபிப்பார். ஒரு தரம் சபிப்பார், 2 தரம் அப்ப சபிக்க மாட்டார். ஒரு தரம். பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? காயேன் பாவம் செஞ்சார் இல்லையா? ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவனை தண்டிச்சாரா? சபிக்கலையா? சபிச்சாரா? சபிக்கலையா? ஆண்டவர் காயனை சபிச்சாரா? சபிக்கலையா? ஆனா போனாலாம் கிடையாது. ஆண்டவர் அப்ப காயனை சபிச்சாரா? சபிக்கலையா? ஆபேல பண்ண பொழுது காயன் என்ன பண்ணார்? ஆண்டவர் சபிச்சாரா? சபிக்கலையா? சபிச்சார். தண்டிச்சாரா? பைபிள் சொல்லுது சபிச்சான்னு சொல்லுதா? சபிக்கப்பட்டிருக்கின்றாய் பைபிள் சொல்லுதா? அந்த வசனங்கள் எடுத்து வாசிப்போம். ஆண்டவர் சபிச்சாரா? சபிக்கலையான்னு இப்ப முடிவு பண்ணிடலாம். ஜெனசிஸ் சாப்டர் 4, தொடக்க நூல் 4வது அதிகாரம் எடுங்க, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தொடக்க நூல் 4வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 9 வாசிக்கிறேன், கேளுங்க. ஜெனசிஸ் சாப்டர் 4 verse 9 onwards. ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே? எவ்வளவு பாசமா கேட்கிறாரு பாருங்களேன், அக்கறையா கேட்கிறார் என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரன் காவலாளியா? ஆண்டவர் என்ன கேட்டாரு, இவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்க, எவ்வளவு திமிரா சொல்றான் பாருங்க. அதற்கு ஆண்டவர், அப்ப ஆண்டவருக்கும் கோபம், என்ன பண்ண நீ? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் நல்லா கவனிங்க. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் சபிச்சாரா? ஆண்டவர் சபிக்கவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பாவம் செஞ்ச, அந்த பாவத்தினுடைய விளைவு உன்னை சபிக்குது. ஆண்டவர் சபிக்கல. உனக்கு சொன்ன மாதிரி ஆண்டவர் இரக்கம் தான் காமிக்கிறார், உனக்கு முத்திரை போட்டு அனுப்புறார். ஆண்டவர் அவனை சபிக்கவில்லை.
ஆனால் அவன் செய்த பாவம் அவனை சபித்தது. 11வது வசனம் கிளியரா வாசிங்க. ஆண்டவர் சபிக்கல, பைபிள் சொல்லல ஆண்டவர் சபிக்கல. ஆண்டவர் சபிச்சது பைபிள் சொல்ல. இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரரின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். காயினுடைய ப்ரொஃபஷன் என்ன? வேலை என்ன? What was he doing? விவசாயி. விவசாயினுடைய ஆசீர்வாதம் என்ன? மண்ணு. எது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததோ அதுவே அவனுக்கு. நேற்று சொன்ன டாக்டர் இப்போ ஃபுல் ஆகுதா? நேற்று உங்ககிட்ட சொன்ன போயிட்டு சொன்னேன், எது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கோ அதுவே உனக்கு சாபமா மாறலாம். நீ எப்படி அதை பயன்படுத்துகிறாய் அதை பொறுத்து. உன் பணம் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமாக தான் தந்தார், ஆனால் அதை அர்ப்பிக்கவில்லை என்றால் சாபமா மாறும். உன் திறமைகள் உனக்கு ஆசீர்வாதமாக தந்தார், ஆனால் ஆண்டவருக்கு எதிராக பயன்படுத்தும் பொழுது அதுவே உனக்கு சாபமா மாறும். உன் ஆசீர்வாதங்களை உன் சாபமா மாறும். The staff of Moses became the staff of God, became the staff of blessing, it became the staff of curse. பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்று சொல்ல மாட்டார்கள். எக்காலத்தில்? இயேசுனுடைய காலத்தில். இயேசுனுடைய சிலுவைக்கு பிறகு யாரோ செய்த ஒரு பாவத்திற்கு தண்டனை வேறு ஒருவரும் அனுபவிக்க வேண்டாம். நான் செய்த பாவத்திற்கும் தண்டனை உண்டு, என் பெற்றோர் செய்த பாவத்திற்கும் எனக்கு தண்டனை கிடைக்கலாம். ஆனால் அது எங்கு முறியடிக்கப்படுகிறது? இயேசுனுடைய காலத்தில் இயேசுனுடைய பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக இயேசு தந்த மீட்பு இதுதாங்க. உன் பாவ சங்கீதத்தில் உனக்கு தந்த மீட்பு இந்த விடுதலை. பாவத்திலிருந்து அதன் சாபத்தில் தாண்டவர்களுக்கு விடுதலை தந்தார். அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரலாம், அப்ப என்னுடைய தண்டனைகளுக்கெல்லாம், என்னுடைய துன்பங்களுக்கெல்லாம், என்னுடைய வாழ்க்கையில சோகங்களுக்கெல்லாம், துயரங்களுக்கெல்லாம், தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என் பாவமா? நான் செய்த பாவம் மட்டுமா? கிடையாது. இரண்டாவது ஒரு காரணம் உண்டு. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 3வது திருவசனத்துல இந்த கேள்வியை சீடர்கள் இயேசுகிட்ட கேட்பாங்க. குருடன் ஒருவனை பார்க்கும் பொழுது சீடர்கள் இயேசுடன் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. இவன் குருடனாக பிறந்தது இவன் பாவம் காரணமாகவா, இவன் பெற்றோர் செய்த பாவம் காரணமாகவா? சோ அப்ப அவங்க கண்டிப்பா முடிவு பண்ணிட்டாங்க, யாருக்காவது துன்பம் இருக்குன்னா காரணம் என்ன? பாவம். அதனால சீடர் கேட்கிறாங்க, இவன் துன்பத்திற்கு காரணம், இவனுடைய துன்பம், அந்த துன்பம் என்ன? இவனுக்கு கண்ணு தெரியல, இவன் குருடனாக பிறந்ததற்கு காரணம் இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு அதற்கு பதில் சொல்றார் பாருங்களேன். எல்லா துன்பங்களுக்கும் காரணம் பாவம் அல்ல. எல்லா துன்பங்களுக்கும் காரணம் பாவம் அல்ல. பதில் என்ன? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே. அப்ப துன்பங்களுக்கு 2 காரணங்கள் உண்டு. துன்பங்களுக்கு 2 காரணங்கள். ஒன்று, காயனுடைய துன்பத்திற்கு காரணம் அவனுடைய பாவம் என்றால், இந்த குருடனுடைய துன்பத்திற்கு காரணம் அவனுடைய பாவம் அல்ல, கடவுளுடைய மாட்சி வெளிப்படுவதற்காக. துன்பங்களுக்கு 2 காரணம் உண்டு. காயனுடைய துன்பத்திற்கு காரணம் அவன் செய்த பாவம். ஆனால் இந்த யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்துல அந்த குருடனின் துன்பத்திற்கு காரணம் அவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல, ஆண்டவருடைய மாட்சி வெளிப்படுவதற்காகவே. பேதுருவினுடைய புத்தகம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது திருவசனம். 1 பேதுரு 1 Peter chapter 3 verse 17. 1 Peter chapter 3 verse 17. வாசிங்க. ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். அப்ப உங்களுடைய துன்பங்களுக்கு காரணம் 2. நீ நன்மை செய்தும் துன்புறலாம், நீ தீமை செய்தும் துன்புறலாம். நல்லா கவனிச்சீங்களா? நன்மை செய்தும் துன்புறலாம், தீமை செய்தும் துன்புறலாம். காயனுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன? நன்மையா தீமையா? அவன் செய்த தீமை. யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தில் குருடனுடைய தீமைக்கு துன்பத்திற்கு காரணம் என்ன? கடவுளுடைய மாட்சி. அது அவன் செய்த தீமை அல்ல. சோ இந்த டாக் இனி 2 டாக்குகள் இருக்கு. இதனுடைய அடிப்படையில அடுத்த அந்த 2 டாக்க பார்ப்போம். அப்ப இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் மற்றவங்க தான் எனக்கு செஞ்சாங்க, மன்னிக்கவே மாட்டோம். மன்னிப்புக்கு நமக்கு அந்த உந்துதலே வராது. அவங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன், என் அப்பா அம்மாவால தான் நான் இப்படி இருக்கிறேன், என்னுடைய டீச்சர்ஸால தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு நல்ல ஸ்கூல்ல எங்க அப்பா அம்மா கொண்டு போய் போடல அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துல போடல அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், எனக்கு நல்லா படிக்க முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அதனால தான் இப்படி இருக்கிறேன். So always you will be blaming someone.
If you blame someone continuously அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துற துன்பத்தை கூட நீங்க யார் மேல அது பழிய போட்டு you will just negate your துன்பம். அந்த துன்பத்தை ஒதுக்கி விட தான் பாப்பீங்க. அது வந்து எஸ்கேப் ஆக தான் பாப்பீங்க. அது உங்களுக்கு காயமா மாறிக்கிட்டே இருக்கும். மன்னிக்க முடியல, உங்களையும் மன்னிக்க முடியல, கடவுளை மன்னிக்க முடியல, கூட வாழ்ற மனுஷங்களையும் மன்னிக்க முடியல. மன்னிக்காத பொழுது அந்த துன்பங்கள் உங்களுக்கு காயங்களாக மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பேஸ் இப்ப போட்டு வைக்கிறோம் இந்த டாக்ல. உங்களுடைய துன்பத்திற்கு காரணம் நன்மையுமாக இருக்கலாம், தீமையுமாக இருக்கலாம். இது ரெண்டுத்திற்கு முடிவு சொல்யூஷன் சிலுவையில் உண்டு. சிலுவையில் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் இந்த ரெண்டுத்திற்கும் சொல்யூஷன் உண்டு. தீமை செய்து துன்புறும் பொழுதும் சொல்யூஷன் இஸ் தேர் இன் தி கிராஸ். நன்மை செய்து துன்புறும் பொழுதும் சொல்யூஷன் இஸ் தேர் இன் தி கிராஸ். கணக்கிப்பாடு. உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு நாதா, உம்மை ஆராதிக்கின்றேன். ரூஹா ரூஹா உம்மை ஆராதிக்கின்றேன்.